எல்லாம் நன்மைக்கே, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அதுவே ஒருவருடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். அதற்காக நல்ல நோக்கங்களை மட்டுமே பயன்படுத்தி இன்னைக்கு குடும்பம் நடத்த தேவையான மொத்த சாமானியும் வாங்கியிருக்காரு உங்க அருமை சிநேகிதர். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அதற்காக நல்ல வழிகளை பயன்படுத்தி அவற்றை அடைய முயற்சிக்க வேண்டும். எவருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, எவருக்கும் பொல்லாப்பு நினைக்கக்கூடாது. அந்த அந்த வழிமுறைகளை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால் வாழ்கிற வாழ்க்கை நன்றாக இருக்கும். எவருக்கும் எவருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தால் கடவுள் அருள் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கும். நம்மை காக்க கடவுள் நேரில் வருவார். எப்படியும் வாழ வேண்டும் என்பதற்காக தீமையான பாதையை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த பாதையை நம்மை அழிக்கும் கருவியாக மாறுகிறது. எப்படி விவசாயத்துக்கு நல்ல கருவிகள் வேண்டுமோ அதே போல் வாழ்க்கைக்கு நல்ல ஒழுக்கங்கள் மிக அவசியம். அதில் தீய வழிகளை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது மிக முக்கியமாகும். ஒரு மனிதனுடைய இயல்பை மீறி அவன் செயல்படக்கூடாது. ஆனால் காலத்தின் கட்டாயத்தை சில நேரங்களில் தவிர்க்க முடியாது, அது உண்மைதான். இருந்தாலும் ஒரு மனிதன் தன்னால் இயன்றவரை அறநெறிகளை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றாமல் எப்படி வாழ்வது, எப்படி வளர்வது என்று முடிவு செய்து தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதற்கான விளைவுகளை அந்த மனிதனால் அனுபவிக்காமல் இருக்க முடியாது. நல்ல வாழ்க்கையை ஒருவர் வாழ முயற்சிக்கும் பொழுது ஏற்ற இறக்கங்கள் வரத்தான் செய்யும். அந்த ஏற்ற இறக்கங்களுக்காக தன்னுடைய பாதையை என்றும் மாற்றக்கூடாது. அப்படி மாற்றினால் ஒரு மனிதனுடைய இயல்பு கெட்டுவிடும். இந்தியாவை பொறுத்தவரை கலாச்சாரம் எப்படி முக்கியமோ அதே போல் மனிதர்களை பொறுத்தவரை அவர்கள் நல்ல வழியில் செல்வதே அவர்கள் இயல்பாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற எண்ணங்களோடு தவறான பாதையை முடிவெடுத்து தேர்ந்தெடுக்கும் பொழுது அது அவர்களுக்கே வினையாக முடியும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எப்படி வாழ்வது, எப்படி எந்த விஷயத்தை முடிப்பது என்பதை தெள்ளத் தெளிவாக ஒருவன் முடிவு செய்ய வேண்டும். அந்த முடிவுகளே அவனை காக்கும் கருவியாக அமையும். வெற்றி தோல்விகள் எல்லாம் நாம் நினைப்பது போல் அமையாது. வெற்றி தோல்வி கடவுள் அருள் பெற்றதால்தான் வரக்கூடும். எப்படி வாழ்கிறோம், எவ்வாறு முடிவுகளை எடுக்கிறோம் என்பதையெல்லாம் நிர்ணயித்து நம் அறிவுக்கு எட்டும்படி செய்வது கடவுளின் அருளாகும். ஒருவருடைய படிப்பு அவர்களுடைய அறிவுத்திறன், அவர்களுடைய அனுபவம் எல்லாவற்றையும் மீறி செயல்பட வைப்பது விதியாகும். அந்த விதியை மீற வேண்டும். விதி நமக்கு சொல்வதை மதியால் வெல்ல வேண்டும். கெட்ட வழிகளாக இருந்தால் அவற்றை மதியால் வெல்ல வேண்டும். நல்ல வழிகளாக இருந்தால் அதை விதி வழியே விட வேண்டும். நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது கான்ஃபிடென்ஸ் எனக்கு அவ்வளோ இல்லை. நீங்கள் எல்லாருமே எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஒரு தாய் உள்ளத்தோடு எல்லாருமே எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்படி பார்த்தாலும் எம்பெருமானுடைய முயற்சி உங்களால் தான் பலிக்குது. அதில் எனக்கு சந்தோஷம். சில விஷயங்களை நம்மளால் இல்லைன்னு மறுக்க முடியாது இல்லையா? அதனால தான் இதை கூட நான் சொல்கிறேன். நான் முத்துநகரில் வசிக்கிறேன். முத்துநகர் மாவட்டமான தூத்துக்குடியில் வசிக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் வசிக்கிறது பெருமையாக இருக்குது. முத்துநகர் எக்ஸ்பிரஸ் மட்டும் இல்லை, கடலை முத்தெடுக்கிறது எங்கள் மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் கடவுள் என்ன செய்யணுமோ எப்படி செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக முடிக்கணும். கரெக்டாக முடிப்பார். கடவுள் நிர்ணயிக்கிறத மனிதனால் தடுக்க முடியாது. அப்படி அவன் தடுத்தானா அவன் ஞானி ஆகிடுவான். அப்படி எந்த ஒரு மனுஷனையும் கடவுள் ஞானியாக்க மாட்டார்.
வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். அதுதான் தாரக மந்திரமாக கடவுள் நமக்கு நிர்ணயிக்கிறதா இருக்கும். எப்படி வாழ்கிறோம், எங்கேருந்து நம்ம வாழ்க்கை தொடங்குது, எங்கே போய் முடியுது, எல்லாத்தையும் கடவுள் நிர்ணயித்து வச்சுருப்பார். நம்ம பெரிய ஆள் கிடையாது, எப்போவுமே நம்ம பெரிய ஆளே கிடையாது. ஆனால் நமக்கு மேலே ஒருத்தர், நம்ம கூட பிறந்தவங்க நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுறதுக்கும் நம்ம விடக்கூடாது. இதுதான் நமக்கு கிடைக்கணுங்கிற முடிவை நம்ம எடுக்க முடியாது. ஆனால் கடவுள் நிர்ணயிக்கிறத எவன் தடுத்தாலும் நமக்கு கிடைக்காம இருக்காது. கடவுளை மட்டும் நம்புவோம். கடவுள் நமக்கு எல்லா வளமும் எல்லா நலமும் கொடுப்பார். எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருப்போம். நம்மளுடைய பாதையும் பயணமும் கடவுள் நிர்ணயிக்கிறது. அதை நம்மளால் மாற்றிக்க முடியாது. அப்படி மாற்றிக்க நினச்சா நம்ம முட்டாளாயிடுவோம். நம்ம எதுக்கு அதுக்காக முட்டாளாக ஆகணும்? கடவுளை மட்டுமே நம்புவோம். வாழ்க்கை பூரா நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கலாம். வெற்றி தோல்விகளை எப்படியும் சமமாக பகுத்து பார்க்கும் அறிவையும் கடவுள் நமக்கு அளிப்பார். இதிலும் நமக்கு அச்சம் வேண்டாம். வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் எவருக்கும் துரோகம் இல்லாமல், எவருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும். அந்த ஞானத்தையும் கடவுளை வேண்டி பெறுவோம். கடவுளுக்கு இதுதான் நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு என்று கிடையாது. எப்படி வாழ்கிறோம், எங்கு நம் பயணம் அமைகிறது, எப்படி நமக்கு பயணங்கள் அமைகிறது, நம்மளுடைய பாதை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கடவுள் நிர்ணயிக்கிறார். நாம் அவரால் இயக்கப்படும் வெறும் கருவிகள் மட்டுமே. 1 hour வீடியோ போடணும்னு நினச்சேன். அதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கேன். 7 நிமிஷங்களை தாண்டியிருக்கேன். எப்படி பார்த்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அது அன்சக்ஸஸ்ஃபுல்லாங்கிறது நம்ம முயற்சியில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 வாட்டி இதை ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் இது அமையவே இல்லை. இப்போவாது இது அமைதான்னு பார்ப்போம். லைஃப்பில் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருக்கணும். நம்மளுடைய பாதையும் தெளிவாக இருக்கணும். இந்த வீடியோவை இன்றைக்கி போட்டு முடிச்சிடுவேன். 1 hour வீடியோ இதான் முதல் வீடியோவாக இருக்கும். நான் போட்டு முடித்தேன்னா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த டைமிங்கை நான் மேலே ஏற்றுறதுக்காக, அதாவது நான் நினச்சபடி 1 hour போட்டு முடிக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே கலந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் சில கதைகளையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஆஃப் போப்ஸ் காலேஜ். மண்டே மார்னிங் அதுக்கான ப்ரோக்ராமுக்கு நான் போயாகணும். எப்படி வாழ்கிறோம், எங்கே நம்ம பயணம் அமையுது, எப்படி அமையுதுங்கிறத கடவுள் தான் நிர்ணயிக்கிறாரு. ஒருவருடைய பொல்லாப்பும் இகழ்ச்சியும் கடவுளால் நிர்ணயிக்கப்படுவது. இப்போ ஒரு மனுஷன் இந்த நேரத்தில் பொல்லாப்படையணும், இந்த நேரத்தில் இகழ்ச்சி அடையணும், இந்த நேரத்தில் புகழ் அடையணுங்கிறது எல்லாமே கடவுளால் நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு அம்சமாகும். எப்படி வாழ்கிறோம், எங்கே வாழ்கிறோம், என்ன மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறோங்கிறதெல்லாம் கடவுள் நமக்கு நிர்ணயித்து கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஒரே இடத்துல உட்காந்து போட்டால் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுறாங்க. அதனால தான் நடந்துக்கிட்டே போடுறேன். அதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்படி ஒரு வாழ்க்கையை கடவுள் நமக்கு நிர்ணயித்து கொடுக்கிறாரோ அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் உதறி தள்ளக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு என்ன தேவையோ அதை கட்டாயப்படுத்தியாவது அடைஞ்சிடணும். இப்போது எனக்கு எங்கள் அம்மா இல்லை. ஆனால் அந்த குறை தெரியாமல் எனக்கு வீட்டில் பார்க்குறாங்களான்னு தெரியாட்டாலும் என்னுடைய அலுவலகம் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குது. அந்த சப்போர்ட்டுக்கு காரணம் எல்லாமே எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் தான். திரும்பவும் சொல்கிறேன், சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த வீடியோவோட டைமிங்கை நான் நினச்சபடி 1 hourக்கு மேலே கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏதாவது போர் அடித்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் 225. இன்றைக்கி நல்லாவே லைக் பண்ணியிருக்கீங்க. 203 தான் இருந்தது. காலைல 22 லைக்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி வியூஸும் நல்லா போயிருக்கு.
அது கொஞ்சம் டிக்ளைன் ஆனப்போ வருத்தமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வியூஸ் வந்து செம்மையாக போயிருக்கு. இதில் ஐயப்பாடே இல்லை, மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவருடைய இயலாமை வந்து எப்போவுமே வந்து நம்ம வந்து நம்ம தேவைக்கு பயன்படுத்தக்கூடாது. அது வந்து என்றைக்குமே ஒரு செட்பேக்கை தான் கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் நம்ம லைஃப்பில் நமக்கு இதுதான் நடக்கும்னு கடவுள் நிர்ணயிச்சிருப்பார் இல்லையா? அதை நம்மளால் மாற்ற முடியாது. அப்படி நம்ம மாற்ற நினச்சா நம்ம ஞானி ஆயிடுவோம். முட்டாள் தான். அந்த நம்ம விதிகளை நம்ம மாற்றும்போது நம்ம முட்டாளாகிறத தடுக்க முடியாது, மாற்ற முயற்சிக்கக்கூடாது விதி. ஆனால் திருமணங்கும்போது நம்ம பெரியவங்களுடைய வெறுப்புகளுக்கு 75% வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் 25% நம்மளுடைய வெறுப்புகள் தான் சூட்டபுளாக அமையணும். பெண்களுக்கும் ஒரு வேண்டுகோள், ஊனமுற்றவர்களை திருமணம் செய்து கொண்டால் அவர்களை ஊனமுற்ற ஆண்களை நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது எந்த வகையிலும் ஊனமுற்ற ஆண்களை நிந்திக்காதீர்கள். ஆரோக்கியமான ஆண்கள் திருமணம் செய்து எப்படி வாழ வைப்பார்களோ அதே போல் உங்கள் எல்லாரையும் ஒரு சகோதரரை நினச்சி தான் இந்த அட்வைஸை கொடுக்குறேன். என்னுடைய மனைவியை தவிர, எனக்கு வரக்கூடிய மனைவியை தவிர எல்லாருமே எனக்கு சகோதரிகள் தான். அதனால தான் அந்த அட்வைஸை உரிமையாக ஒரு அண்ணனாக இருந்து ஒரு தம்பியாக இருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஊனமுற்ற ஆண்களை திருமணம் செய்து கொள்வதை தவறாக எண்ண வேண்டாம். எங்களுக்கு தான் நாங்கள் படுற கஷ்டத்துடைய அருமை தெரியும். அப்போ நாங்கள் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம் இல்லையா? அதனால தான் நான் இதை வந்து உரிமையாக அவங்கக்கிட்ட கேட்குறேன். ஊனமுற்ற ஆண்களை அதிகப்படியான பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். நாங்கள்லாம் வந்து அன்புக்கு ஏங்குறவங்க. நீங்கள் வந்து அதை புரிஞ்சு எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். நீங்கள் எங்களுக்கு வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். ஊனமுற்ற ஆண்களை மதியுங்கள். இதே வேண்டுகோளைத்தான் நான் ஊனமுற்ற பெண்களுக்காகவும் வைக்கிறேன். நான் சகோதரிகளாக பெண்களை நினைப்பதால் தான் அவர்கள் சம்பந்தமான வீடியோக்களை மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் நான் அப்படி போட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படி பார்த்தாலும் தன்னுடைய பாதையும் தன்னுடைய பயணத்தையும் ஒருத்தர் தெளிவாக முடிவு பண்ணும்போது அவனுடைய பயணமும் பாதையும் தெளிவாகும். அவனுடைய வாய்ப்புகள் பெருகும். அவனுடைய எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இருந்தால் அவன் தவறான பாதையை தேர்ந்தெடுக்க மாட்டான். இதில் மாற்றுக்கருத்து எதுவும் இல்லை. எப்படி ஒரு வாழ்க்கையை நீ நிர்ணயிக்க வேண்டும் என்பதும் கடவுளால் எடுக்கப்பட்ட முடிவுதான். கடவுள் நம்மை படைப்பதற்கு முன்பு யோசித்திருப்பார். இந்த மனிதனுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த விஷயங்களை சாதிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று. வாய்ப்புகளை நாம் தேடி போக வேண்டிய அவசியம் என்றுமே இருந்ததில்லை. அப்படி இருந்தால் அது நமக்கு நன்றாக இருக்காது. எப்படியேனும் வாழலாம் என்ற எண்ணங்களையும் கடவுளே உருவாக்குகிறார். வாய்ப்புகளை நாம் தேடி போக வேண்டிய அவசியமில்லை என்றால் அந்த வாய்ப்புகளை தேடி போக வேண்டிய சூழ்நிலையை கடவுள் உருவாக்குவார். கடவுளே எல்லாம் ஆனவர். நாம் வெறும் கருவிகள்தான். அந்த கருவிகளை நாம் தெளிவாக பயன்படுத்த வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் கடவுளை நிந்திக்கிறவன் ஒரு அறிவு உள்ள ஒரு முட்டாளாகவே கருதப்படுவான். நான் சொல்கிறது வந்து நாத்திகவாதிகளை. இந்த வீடியோ வெளியிடுறதுனா கடவுளை நிந்திக்கிறவங்கள பற்றி தப்பாக பேசல. நான் எல்லாருமே ஆத்திகவாதிகளாக மாறணுங்கிறது என் ஆசை. உலகநாயகன்னு சொல்லப்படுறவங்கெல்லாம் இப்போ நாத்திகவாதிகளாக தான் இருக்காங்க. ஒரு பப்ளிக்
நிகழ்ச்சியில் கூட ஒரு கடவுளை நிந்திக்கிற ஒரு அனுபவத்தை தான் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் பெரிய ஆள் இல்லை தான். ஆனால் வந்து எனக்கு எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேனே, கடவுளுக்கும் விதி வேலை செய்யும். மகாபாரதத்தில் இது நடக்கணுங்கிறது விதி. ரா ராமாயணத்தில் நடக்கிறதும் விதி தான் காரணம். மகாபாரதத்தில் இந்தந்த ஜென்மத்தில் இவங்க இன்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதும் விதிக்கப்பட்ட விதி தான். ஆனால் இது தடுக்கிறதுக்கு ஒருத்தரால் முடிஞ்சிருக்கும். அந்த விதியை நடக்க விடணுங்கிறதுக்காக அவர் தடுக்கவே இல்லை. அவர் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா. அவர் நினச்சிருந்தா இதெல்லாம் நடக்காமல் தடுத்துருக்கலாம். ஆனால் விதி பயணம் வந்து யாருமே மீற முடியாது இல்லையா? விதிக்கு மிஞ்சிய சக்தி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் அதை தடுக்காமல் இருந்தார். லைஃப்பில் ஒருத்தருக்கான எல்லைகளை கடவுள் நிர்ணயித்து வச்சுருப்பார், பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும். நீங்கள் நாத்திகவாதிகளாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அவரால் விதிக்கப்பட்ட விதி தான். ஆனால் நாத்திகவாதிகள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கு மேலே ஒரு சக்தி இல்லாமல் நம்ம படைக்கப்பட மாட்டோம். அப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நமக்கு நல்லதாக அமையும். இப்போது மழை வெள்ளங்கள் வருது இல்லையா? அப்போ ஒரு உதவி பண்ணுற பவர்ஃபுல்லான ஒரு அதிகாரி, தலைமைச் செயலாளர் ரேஞ்சுக்கு வச்சுக்கணும். அப்போது அந்த சூழ்நிலையில் அவர் பொதுவாக ஒரு இடத்துக்கு ரவுண்ட்ஸ் போகிறாரு. எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் சூழ்நிலைகள் என்ன, அந்த மாதிரி இடத்துக்கு போகிறாரு. அப்படி போகும்போது மழை வெள்ளம் அதிகமாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்துல. அப்போ வந்து அவர் உதவி பண்ண வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. அந்த கடமையும் உணர்த்தி அவருக்கும் புகழ் தேடி கொடுப்பதும் கடவுள் நிர்ணயித்த விதி தான். எப்படியும் எல்லா வகையிலையும் யார் யாரை எந்தெந்த இடத்துல உட்கார வைக்கணும், யார் யாருக்கு எதை கொடுக்கணுங்கிறத கடவுள் தீர்மானிக்கிறார். எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் நல்லது நடக்கணுங்கிறது ஒரு நல்ல எண்ணமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒருவருடைய எண்ண ஓட்டங்களை பொறுத்து தான் அவர் வாழ்க்கை அமையும். அந்த எண்ண ஓட்டங்களை கொடுப்பதும் கடவுளாகத்தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றளவும் ஒரு மனிதனுக்கு அமைகிறது. ஒருத்தனுக்கு அடிப்படை அறிவு அது கிடைக்கணுன்னா கூட கல்வி தேவைப்படுது. அந்த கல்வியை கொடுக்கறது கடவுள் தான். அந்த கல்வியை என்னென்ன அளவில் இப்படி படிக்கணும் அப்படிங்கிற அளவை நிர்ணயிக்கிறது கடவுளாக தான் இருக்கார். 20 நிமிட வீடியோவை நான் நிறைவு செய்திருக்கிறேன். கேமராவில் பேசி வீடியோ போடுறது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதில் எந்த விதமான மாற்று கருத்து எனக்கு கிடையாது. நண்பர்கள், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், மற்ற நண்பர்கள் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவு, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் மற்றும் நீங்கள் வீடியோ பார்த்து அதுக்கு கொடுக்குற லைக்ஸ் தான் எனக்கு கொடுக்குற ஆதரவாக இருக்கும். அப்படி தான் நான் பார்க்குறேன். லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு ஆசைப்படுறவனுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா எல்லாருமே உங்களை நல்லபடியாக நினைப்பாங்க. அந்த நினைப்பு மேலும் உங்களை உயர்த்தும். எப்படியேனும் வாழ வேண்டும் என்ற எண்ணங்களை விட்டொழித்து நல்லதை நினையுங்கள், நல்லதே நடக்கும். ஒருவனுக்கு உங்களால் இயன்றதை செய்யுங்கள். அப்படி செய்ய இயலாவிட்டால் அவர்கள் செல்கிற பாதையில் குறுக்கிடாமல் விலகிச் சென்று விடுங்கள். இதுவே ஒரு சக மனிதனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய
நல்ல உறுதுணையான உதவியாகும். இதையெல்லாம் மனதில் வைத்து செயல்படுங்கள். அப்போதுதான் ஒரு தெளிவான வாழ்க்கையை உங்களால் வாழ இயலும். எப்படி வாழ்கிறோம், எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை எல்லாம் கடவுளே நிர்ணயிப்பார். நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் எப்படி வாழ வேண்டும் என்ற முடிவுகளை கடவுள் நமக்கு அறிவு மற்றும் புத்தி மூலமாக உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் பொழுது அவ்வழியே நாம் செயல்பட்டால் வெற்றியானது நமக்கு கண்கூடாக தெரியும். எப்படியும் வாழலாம் என்பதை நீங்கள் நிர்ணயிப்பது தவறான விஷயம். அந்த கெட்ட வழிகளை கூட உங்களுக்கு கொடுத்து உங்களை செம்மைப்படுத்துவதே கடவுளுக்கு ஒரு படைப்பு வேலையாக இருக்கிறது. இந்த மனிதன் இந்த இடத்தில் இருந்தால் இன்னும் நல்லது இன்னொருக்கு நடக்கும் என்பதை கடவுள் நிர்ணயித்திருப்பார். நான் கடவுளை பற்றி பேசுகிறேன்னா நான் நாத்திகவாதி இல்லைங்கிறது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனால் சில பேர் நாத்திகவாதிங்கிற பேரில் நாத்திகவாதியாக இருந்தால் தான் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை துதிப்பவர்களும் முருகப்பெருமானை வணங்குகிறவங்களும் இவங்கள விட நல்லா இருக்காங்க. நாத்திகவாதிகளுக்கு எதிராக தான் நான் அந்த வீடியோ போடுறேன். சமய சடங்குகளை தவிர்ப்பவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பாரம்பரிய முறைகள் என்னவோ அந்த முறைகளை எல்லாம் அது எப்படி இருக்கிறதோ அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். எவரையும் கட்டாயப்படுத்தும் அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆனால் இதை எடுத்து சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த வீடியோ மூலமாக கிடைப்பது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. லைஃப்பில் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் ஜெயிக்கிறதுக்காக யாரையும் புண்படுத்தக்கூடாது. ஆனால் நாத்திகவாதிகள் இப்போ அதிகரிச்சுக்கிட்டே வர்றதுனால கடவுளை வணங்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு மக்களை கொண்டு வரணுங்கிற நினைப்பு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க படைக்கப்பட்டதும் கடவுளால் தான். ஒரு பெண்ணின் வயிற்றில் இன்னார் பிறக்க வேண்டும், இன்னார் பிறந்து இவ்வாறு வளர வேண்டும் என்பதையெல்லாம் நிர்ணயிப்பது எல்லாம் கடவுள்தான். அந்த கடவுள் நமக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அவர் தெளிவாக முடிவெடுத்து வைத்திருப்பார். அந்த முடிவுகளின்படியே நமது வாழ்க்கையை அவர் அமைத்து கொடுப்பார். எப்படியெல்லாம் ஒருவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதையும் கடவுளே நிர்ணயம் செய்கிறார். விதியும் மதியும் என்றும் கடவுளாலேயே நிர்ணயிக்கப்படுகிறது. விதியை மதியால் வெல்லலாம் என்னும் வார்த்தைகளையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மதி எவ்வாறு வேலை செய்ய வேண்டும், விதி எவ்வாறு வேலை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கடவுளே நிர்ணயிக்கிறார். ஒருவருக்கு மற்றொருவர் என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கடவுளே நிர்ணயிக்கிறார். உன்னுடைய பாதையை நீ மாற்றிக்கொள்ளாதே, அது உன்னை அழித்துவிடும். இதையும் ஒருவன் திமிராக ஆணவமாக நடப்பதும் கடவுளின் விதிதான். ஒருவன் அன்பானவனாக, அசராதவனாக, அடங்காதவனாக, எல்லோர் மீதும் மிகுந்த விசுவாசமும் அன்பும் பற்றும் பாசமும் வைத்திருப்பதற்கு காரணமும் கடவுளாகத்தான் இருக்கிறார். ஒருவரை நிந்திக்கச் சொல்வதும் கடவுள்தான், ஒருத்தரை புகழச் சொல்வதும் கடவுள்தான். என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை மனிதர்களுக்கு தெளிவாக அவர்களை செயல்பட வைத்து உணர்த்தி காட்டுபவர் கடவுள்தான். ஒருவருக்கு தேவையை உருவாக்குவதும் கடவுள்தான். அந்த தேவைகளுக்கான வழிமுறைகளை தேவைகளை அடைவதற்கான வழிமுறைகளை எல்லாம் வகுத்து கொடுப்பதும் கடவுள்தான். இன்னென்ன நேரத்தில் என்னென்ன நடக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதும் கடவுள்தான். அதற்கான சக்தியை கொடுப்பதும் கடவுள்தான்.
எப்படி வாழ்கிறோம் என்பது, எப்படி வாழ வேண்டும் என்ற வரைமுறைகளை கொடுப்பதும் கடவுள்தான். அதை மீறி செயல்பட வைப்பதும் கடவுள்தான். எவரவருக்கு எவ்வளவு நாட்கள் வாழ வைக்க வேண்டும் என்று நிர்ணயிப்பதும் கடவுள்தான். நல்லவர்களை குறைந்த நாட்களில் கொண்டு செல்வதும் கடவுள்தான். நல்லவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதை நிர்ணயிப்பதும் கடவுள்தான். நல்லவர்களுக்கு சில கஷ்டங்களை கொடுப்பதும் கடவுள்தான். கிரகங்களை படைத்து நம் மனநிலையை சமப்படுத்துவதும் கடவுள்தான். கிரக நிலைகளில் அந்த கிரக நிலைகளுக்கு ஏற்றவாறு நம்ம செயல்பட வைப்பதும் கடவுள்தான். என்னென்ன இடங்களில் என்னென்ன மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதும் கடவுள்தான். அவர்களுடைய செயல்பாடுகளை நிர்ணயிப்பதும் கடவுள்தான். கடவுளை பற்றி போடும் பொழுது எனக்கு மனது புல்லரிக்கு, உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. இந்த வீடியோவை போடுவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது என் நோக்கமாகத்தான் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று எனக்கு தெரியாதல்லவா. அதனால்தான் எனக்கு சிறு தயக்கமும் இருக்கத்தான் செய்கிறது. ஒருவேளை என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் ஆன்மீகவாதிகள் இருந்தால் இந்த வீடியோவை ரொம்ப நல்லா லைக் பண்ணுவாங்க. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. கடவுளை பற்றி பேசும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம மனுஷ வாழ்க்கையில் கிடைக்கிறது ரொம்ப அரிது. இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணமாக அமைஞ்சவர் ஒருத்தர் மிஸ்டர் தாமரை செல்வன் அவர்கள். அவர்களுக்கு என்றுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த யூடியூப் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம். இப்போது எங்கள் அம்மா எனக்கு கடவுளாக இருக்காங்க. என் வாழ்க்கையை அவங்க நல்லபடியாக நிர்ணயிச்சு கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு திருமணமும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் எந்த பொண்ணோட அமைய போகுதுன்னு தான் எனக்கு தெரியலை. டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய திருமணத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா உங்களை என் குடும்ப நண்பர்களாக நினச்சி தான் பேசுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மெச்சூர்டான பையன்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன. ஆனால் நான் மெச்சூர்டான பையனாக இருக்கிறத விட விளையாட்டுத்தனமாக இருக்கிறதும் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னுடைய பாதை விளையாட்டுத்தனம் தான். பட் இருக்க வேண்டிய இடங்களில் நான் மெச்சூராக இருக்கணும். அதுவும் என்னோடய கடமை தான். எங்கள் ஊர்லேயே அம்மன் கோயில் இருக்குது, பார்வதி அம்மன் கோயில். இப்போ முருகன் சன்னதி எல்லாமே நல்லபடியாக கட்டியிருக்காங்க. மணிமண்டபம் கட்டி செம்மையாக வச்சுருக்காங்க. எங்கள் கோயில்களை பற்றி ஒரு நாள் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இன்கேஸ் காலம் அனுமதிக்கவில்லை என்றால் அது நடவாது. எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருக்கணும். ஜெயிக்கணுங்கிற வேகம் இருக்கும். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி கெட்ட வழிகளுக்கு நாம் செல்லக்கூடாது. அப்படி செல்லும் பொழுது நாம் அதனுடைய பின்விளைவுகளை நாம் அனுபவிக்கும்போது நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. There is no one will be save me if you save you if we get any kind of wrong routes. இப்போ ஜெய் தமிழில் அண்ணாங்கிற நாடகம் ஒன்று போயிட்டுருக்குது. என்னடா திடீர்னு நாடகத்தை பற்றி ஆரம்பிக்கிறானுன்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறதுக்கான ரீசன் வேறு. அதில் ஒரு டாக்டர், ஒரு பொண்ணு டாக்டராக இருக்காங்க, பரணி சண்முகம்னு சொல்லிட்டு. மிஸ்ஸஸ் நித்யாராம் தான் அந்த கேரக்டர் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு பாராட்டுக்கள். ஆனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டாக்டர் கிராமப்புறங்களில் அதிகமாக சேவை பண்ணணும்.
எத்தனையோ டாக்டர்ஸ் வந்து லட்சியத்தை விட்டுட்டு, அதாவது நான் படிக்கணும், நான் பெரிய லெவலில் படிக்கணும், பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு லட்சியம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு கிராமத்துக்கு போய் அந்த சூழ்நிலையில் அடாப்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கிராமத்துக்கு சேவை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணி அங்கேயே இருந்துருவாங்க. அப்படி எல்லா டாக்டர்ஸும் இருக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நாடகத்தை பற்றி பேச வந்ததுக்கு மன்னிக்கணும். அதில் உள்ள கான்செப்டை தான் நான் இப்போ எடுத்து சொன்னேன். அந்த பரணிங்கிற கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போங்க. இன்ஃபேக்ட் அவங்க வெளிநாடு போகிற மாதிரி ஒரு கதை கொண்டு போகிறீங்க, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க அந்த முடிவு மாற்றிக்கிட்டு அவங்க குடும்ப வாழ்க்கையை பற்றி அவங்க குடும்ப வாழ்க்கையை டேரக்டர் எப்படி அமைக்க போகிறாரோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அது எனக்கு அனாவசியம், நான் பார்க்குறதோட சரி. ஆனால் அந்த அந்த பரணிங்கிற கேரக்டர் அந்த முடிவை மாற்றிக்கிட்டு அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக அந்த அந்த ஊர்லேயே தொடர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். அண்ணன் நாடக குழுவினருக்கு என்னுடைய வேண்டுகோள். நான் அவங்க வாழ்கிறத பற்றி பேசவே வரல. அதெல்லாம் வந்து உங்கள் கற்பனை, உங்கள் கதை உங்கள் கற்பனை. பட் எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் தோணுது. ஒரு டாக்டர்னால் கிராமப்புறங்களில் சேவை செய்யணுங்கிற முடிவுக்கு வரணும். வெளிநாட்டில் படிக்கிறது நல்ல விஷயந்தான், அதை நான் மறுக்க முடியாது, அது அவங்கவுங்க விருப்பம். பட் அந்த எண்ணத்தை ஒதுக்கி வச்சுட்டு வாழ்கிற அளவுக்கு ஒரு டாக்டருக்கு ஒரு நல்ல பரந்த மனப்பான்மை இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கதை உதாரணமாக்கி ஒரு 2 வார்த்தைகள் சொன்னேன். தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. 1 hour வீடியோ நெருங்கிக்கிட்டு இருக்க, இன்னும் 28 நிமிஷம் இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி சூழ்நிலை இன்றைக்கி அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மாதிரி வீடியோ போட முடிகிறது. எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் நல்லதே நடக்கட்டும். பாதையும் பயணமும் தெளிவாக இருக்கிறது. கடவுள் அருள் எனக்கு அதிகமாகவே இருக்கிறது. நான் தவறான பாதையில் செல்ல வேண்டியதில்லை. என்னுடைய பாதையை நீ தவறாக நிர்ணயித்தால் அதற்கான தண்டனையை நீ அனுபவிப்பாய். உங்களை தவறான பாதைக்கு இட்டு செல்பவர்களிடம் கூற வேண்டிய வார்த்தைகள் இதுதான். இப்படி நீங்கள் கூறினால் உங்கள் பாதைகளை அவர்களால் தவறாக வடிவமைத்து காட்ட இயலாது. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவை நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 27 நிமிஷம் கண்டினியூ பண்ணுவேன். கடவுளை பற்றி பேசின இந்த டாபிக் நான் முடிச்சுக்கிறேன். இப்போ கல்வியை பற்றி சில வார்த்தை. வாழ்க்கையில் மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் கல்வி மிக முக்கியமானதாக இருக்குது. இதை தவிர்க்க முடியாது. கல்வியானது மிக முக்கியமானதுங்கிறத தவிர்க்க இயலாது. 1/2 மணி நேரமாக அந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கல்வியை தவிர்க்க இயலாது. கல்விங்கிறது அடிப்படை அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது. ஒருத்தன் தவறான பாதைக்கு போகக்கூடாதுங்கிறத நிர்ணயித்து அவன் எப்படி வாழணுங்கிறத வடிவமைக்க வேண்டியது கல்வியுடைய தலையாய கடமையாக இருக்குது. இப்போ மத்திய அரசு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. 8 வரைக்கும் பாஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்கல்ல முன்னாடி, அந்த ரூலை வந்து பிரேக் பண்ணி இப்போ வந்து கரெக்டாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணுங்கிற ரூல்ஸு கொண்டு வந்திருக்காங்க. ஆரம்ப கல்வியை அழித்து விடாதீர்கள். பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் விடுக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள், உங்களுக்கு என்னை தெரியாது, ஆனால் எனக்கு உங்களுக்கு தெரியும். மனதால் மென்மையானவர் பிரதமர் மோடி. எல்லாருக்கும் தமிழ்நாட்டின் மீது மிக்க அன்பு கொண்டவர் பிரதமர் மோடி. முதலமைச்சருக்கு எப்படி நம் மீது தீராத அன்பு இருக்கிறதோ அதே போல் பிரதமர் மோடிக்கும் அன்பு இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் 8 வரை தேர்ச்சி கொடுக்க இயலாது என்ற சட்ட திருத்தத்தில் மாற்றங்கள் கொண்டு வந்து
ஆரம்ப கல்விக்கு மூடு விழா நடத்தாமல் பார்த்து கொள்ளுமாறு பிரதமர் மோடி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஐயம்பெருமாள், ராமச்சந்திரபுரம், தூத்துக்குடி மாவட்டம். கல்வி கற்காதவர்கள் என்றுமே சமுதாயத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ இயலாது. அப்படி அவர்கள் வாழ நினைத்தாலும் இந்த சமூக சூழ்நிலையை அவர்களை அவ்வாறு செய்ய விடாது. எப்படி வாழ்கிறோம், எவ்வாறு நம் வாழ்க்கையை அமைத்து கொள்கிறோம் என்பதெல்லாம் கடவுளால் நிர்ணயிக்கப்படுவது. ஆனால் அந்த வாழ்க்கையில் எப்பாடுபட்டாவது அடிப்படை கல்வியாவது கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் மத்திய அரசை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறேன். 8 வரை தேர்ச்சி என்ற பழைய நடைமுறையை இந்தியா முழுக்க தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஐயம்பெருமாள், தூத்துக்குடி மாவட்டம், ராமச்சந்திரபுரம். எங்கள் தமிழ்நாட்டின் மீது தீரா பற்றும் தீரா காதலும் கொண்டவர் பிரதமர் மோடி அவர்கள். எங்கள் தமிழ்நாட்டு சார்பாக இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். தமிழ் மக்களை நேசிப்பதில் நீங்கள் உண்மையாக உளச்சான்றின்படி நீங்கள் செயல்பட்டால், உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் தமிழ் மக்களாகிய எங்களை நேசிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் எங்களுக்கு கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வந்து 8ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி என்ற ஒரு நிலைக்கு எங்களை உயர்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்றுமே தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுகிறவர். நிதியை பெறுவதற்கு போராட்டம், உரிமைகளை மீட்பதற்கு போராட்டம் என்று போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய வயது அதிகமாகிறது என்று எடுத்துக்கொண்டாலும் அவர் மனதால் இன்னும் இளைஞராகவே இருக்கிறார். அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்த எனக்கு வயதில்லை, இருந்தாலும் வாழ்த்தி விட்டேன். அதை என்னால் மாற்றிக்கொள்ள இயலாது. முதலமைச்சரின் பண்பு எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அதனால்தான் தைரியமாக அவரை வாழ்த்தி என்னால் வீடியோ வெளியிட முடிகிறது. ரொம்ப ஹம்பிளான ஆள். ஆனால் சில பேர் மாதிரி வீடு தேடி வந்தவங்கள கூட பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கிடையாது. தமிழக வெற்றி கழகம் என்று நீ ஆரம்பித்து விடலாம். ஆனால் வெற்றி எங்கள் திமுக தலைவர் மற்றும் மாநில முதலமைச்சரான திரு ஸ்டாலின் அவர்கள் இடமே இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களும் ஆளுமை திறன் மிக்கவர்தான். அதே அளவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஆளுமை திறன் மிக்கவர்தான். இந்த ஆளுமைகள் எல்லாம் தமிழ்நாட்டை நல்ல வழிப்படுத்தி இருக்கிறது. நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எந்த மக்களும் வலியுறுத்தவில்லை. நீங்கள் கட்சிகளை உடைத்து எத்தனை பேரை வேண்டுமானாலும் உங்களுடன் நினைத்து கொள்ளலாம். ஆனால் வெற்றி என்றுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான். என்றுமே நிரந்தர முதலமைச்சராக இருக்கப் போவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். வடிவமைக்கப்பட்ட தமிழ்நாட்டை வந்து திருத்துங்கள் என்று விஜய் அவர்களிடம் யாரும் கேட்கவில்லை. அவர் சிறந்த நடிகராக எனக்கு மிகவும் பிடித்தவர் விஜய். அது நான் மறுக்க மாட்டேன். என்றுமே என் இறப்பு வரை ஒரு நடிகராக அவரை எனக்கு பிடிக்கும். ஆனால் ஒரு அரசியல் தலைவராக நான் அவரை விரும்பவில்லை. என்னுடைய விருப்பம் எடுபடாது என்பது எனக்கு தெரிந்த ஒன்றுதான். ஆனால் என்னுடைய கருத்தை சொல்லும் கருத்து சுதந்திரம் எனக்கு இருக்கிறது. எத்தனை பாதுகாப்புகளை உனக்கு அளித்தாலும் உன் உள்ளம் நன்றாக இருந்தால் உன்னுடைய வெற்றியை மக்கள் உன்னுடைய வெற்றியை உன் கையில் தருவார்கள். மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் செயல்களில் தயவு செய்து விஜய் அண்ணா அவர்கள் என்றுமே ஈடுபடக்கூடாது. விஜய் அண்ணாவை நான் நிந்திக்கணும்னு என்றைக்குமே நினச்சதில்லை. விஜய் அண்ணா வந்து என்றைக்கும் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் அரசியலை மட்டும் விட்டு அவங்க ஒதுங்கணுங்கிறது அவங்க முடிவு.
ஒதுங்கணும் அங்கே ஆரம்பிக்கிறது. ஆனால் என்னுடைய ஆசைகளையும் என்னுடைய கருத்துக்களையும் சொல்கிறதுக்கு அவங்க நல்ல நடிகர். அந்த நடிப்புக்கு நான் மரியாதை கொடுத்து தான் சொல்கிறேன். அவங்க நடிப்பை கண்டினியூ பண்ணட்டும். அரசியல் அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. எம்ஜிஆர், விஜயகாந்த், ஜெயலலிதா இந்த 3 பேரும் ஜெயித்தாங்கன்னா அது அவங்களுக்கு அந்த காலங்கள் வேறு. அந்த அந்த காலகட்டத்தில் விஞ்ஞானம் பெருசாக வளரல. அவங்க ஜெயித்தது அவங்களுடைய அணுகுமுறை. நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்பா மூலமாக வளர்ந்துட்டு இப்போ அரசியல் கட்சி தொடங்கி மக்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை. ஏன்னா நல்லது நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே ஆட்சியானது மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. அப்போது நீங்கள் அந்த செயலில் குறுக்கிடாமல் இருந்தாலே அதுவே மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இப்போ டிஎம்கேக்கு ஆதரவாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த வகையில் சந்தோஷம். இதை இப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் டிஎம்கேக்கு எதிராக மாறுறதுங்கிறது விஜயண்ணா அவர்களுக்கு வேண்டுகோள். டிஎம்கேக்கு எதிராக நீங்கள் மாற வேண்டாம். நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் மக்கள் என்ன முடிவெடுப்பாங்க? ஸ்டாலின் ஐயா அவர்களை திரும்பவும் முதலமைச்சர் ஆக்கிறது தான் மக்களுடைய மனநிலை. என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் வரப்போகுது. அவங்க நிரந்தரம் முதலமைச்சராக இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு 100 வயசு கிடைக்கணும். ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்னுடைய ஆயுசையும் சேர்த்து அவங்களுக்கு 100 வயசு இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிடுச்சு. கல்விக்காக தான் இந்த பேச்சு எடுத்தேன். இப்போ விஜயண்ணா வரைக்கும் போயிடுச்சு. கல்விக் கொள்கையில் மாற்றமில்லாமல் பழைய நடைமுறை பின்பற்றுங்கள். அப்பொழுது தான் எல்லோரும் படிக்க முடியும். எல்லோரும் படித்து ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா கல்விக் கொள்கையில் மாற்றமில்லாமல் பழைய நடைமுறை தொடருங்கள். இதுதான் மத்திய அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. எப்படி பார்த்தாலும் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் கடவுள் நிர்ணயிக்கப்பட்டது தான். நீங்கள் கல்விக்கு கண் கொடுக்கறதும் ஆரம்ப கல்வியை ஊக்குவிக்கிறதும் உங்களுக்கும் அருள் கொடுக்கும். பிரதமர் மோடி என்றைக்குமே நல்லா இருக்கணுங்கிறது என்னோடய ஆசை. தேசிய கல்விக் கொள்கையில் மாற்றங்களை தயவு செய்து சீர்திருத்தங்கள். பழைய நடைமுறைகளை கொண்டு வாருங்கள். மாணவர்கள் ஆரம்ப கல்வியாவது உருப்படியாக படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோவை நான் ஒரு 18 நிமிஷம் கண்டினியூ பண்ண போகிறேன். 1 hour வீடியோ இன்றைக்கி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ரொம்ப நன்றி அனைவருக்கும். என் வீடியோ பாருங்கள். டு பி ஃப்ராங்க், ஐயம்பெருமாள் என்றைக்குமே ஜெயிக்கிறவனாகவே இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க. ஐயம்பெருமாள் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் எதிரி இல்லை. எதிரியாகவும் யாரை நான் பார்க்கவும் மாட்டேன். எனக்கு ஜெயிக்கணும் அந்த எண்ணம் மட்டும்தான். லைஃப்பில் தோல்விங்கிறத நான் பார்க்கக்கூடாது. எடுத்துக்கிட்ட காரியங்களில் நான் எப்போவுமே ஜெயிக்கணும்னு நினைப்பேன். அந்த நினைப்பு எல்லாருக்குமே இருக்கிறது தானே. எப்படி பார்த்தாலுமே யாரையாவது நான் இந்த 43 நிமிஷம் வீடியோவில் யாரையாவது நான் புண்படுத்தியிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஏதாவது ஒரு வகையில் நான் என்னுடைய கருத்துக்கள் உங்களை புண்படுத்தியிருக்கலாம். அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். இன்னொரு 16 நிமிஷம் இருக்குது. லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கான நேரம் 1 hour குறிச்சிருந்தேன். அந்த 1 hour முடிய போகுது. 15 நிமிஷம் இருக்குது. எனக்கு உதவி பண்ணவங்க ரொம்ப பேர். என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய அலுவலக நண்பர்கள், என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய சகோதரி எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எப்படியும் வாழலாங்கிற கொள்கையை மட்டும் யாரும் தேர்ந்தெடுக்காதீங்க. அது உங்களே நாசமாக்கிடும். அரசியல்வாதிகள் நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்படியே விடுங்க. திடீர்னு கட்சி ஆரம்பித்து நீங்கள் உள்ளே
நீங்கள் ஒரு கருத்தை மக்கள் மேலே திணிக்க வேண்டாம். மக்கள் ஒன்றும் இழிச்சவங்க கிடையாது. எல்லோரும் நம்புறது திராவிட மாடல் ஆட்சி என்றைக்குமே நல்லா போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. லைஃப்பில் வேறு நல்ல உருப்படியான வேலைகள் எவ்வளவோ இருக்குது. எல்லாருமே கட்சி ஆரம்பித்து வீணாக போகாதீங்க. உங்களால் சக்சீட் பண்ண முடியாது கடைசியில். எப்படி பார்த்தாலும் எனக்கு நன்மையாகவே எல்லாம் அமையும். என்னுடைய பாதையும் என்னுடைய பயணமும் தெளிவானது. அந்த பயணத்தில் யாரையும் நான் நிந்திச்சிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாரையாவது தள்ளி விட்டுருந்தா மேலே வந்திருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை பெரிய மனிதர்கள் கையில் எடுக்கணும். விஜய் மாதிரி நடிகர்கள்னால் எவ்வளோ கருத்துக்கள் படங்களில் சொல்லியிருக்கீங்க. விஜய்க்கு நான் எதிர்ப்பு கொடுக்கல. இந்த கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் முன்னேறி வரும்போது யாரையாவது கீழே தள்ளி விட்டதா நீங்கள் நினச்சா அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்படி மன்னிப்பு கேட்கும்போது உங்களுடைய இமேஜ் உயரும், உங்களுக்கான வளம் சேரும். இன்னும் ஒரு 14 நிமிஷம் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ கொண்டு போயிட்டுருக்கேன். நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லாமே கடவுள் சித்தப்படி நடப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ரொம்ப நன்றி அனைவருக்கும் இந்த மாதிரி வீடியோக்களை என்னை போடுறதுக்கு ஊக்குவிச்சதுக்கு. லைஃப்பில் ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கேன். இந்த யூடியூப் சேனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கேன். அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எப்படி வாழ வேண்டும் என்பதை கடவுள் எனக்கு நிர்ணயித்திருக்கிறார். அப்படியே என் வாழ்க்கை முறையை அமையும். நான் பிடிவாதமாக இருக்கணுமா, நினச்சதை சாதிக்கணுமாங்கிறதையும் கடவுள் தான் நிர்ணயிச்சிருக்கார். யார்கிட்ட பிடிவாதம் இருக்கணும், எந்தளவுக்கு பிடிவாதமாக இருக்கணும், எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது. வாழ்கிற வாழ்க்கையில் நல்லதே நடக்கணும், நல்லதே நினைக்கணும், எல்லாமே கடவுள் நிர்ணயித்து வச்சுருக்காரு. எனக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் எதையும் அடம்பிடிச்சு அடைய தெரியணும். லைஃப்பில் ஜெயிக்க தெரியணும். லைஃப் பூரா யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. முகம் கொஞ்சம் இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 47 நிமிஷம் வீடியோ போடும்போது நம்ம முகத்தை அங்கிட்டு இங்கிட்டு அசையாமல் வைக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் அந்த முகம் அசைஞ்சு தான் ஆகும். எல்லாருக்கும் மிக்க நன்றி. எனக்கு செகண்ட்ஸ் முடிய போகுது. 47.30 தாண்டி போயிட்டுருக்கு. இந்த வீடியோ நான் போடும்போது நிறைய டைம் 1 ஹவர் வீடியோ போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அது பண்ண முடிஞ்சதே இல்லை. இப்போ அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு 12 நிமிஷம் இருக்குது நான் போட்டு முடிக்கிறதுக்கு. கரெக்டாக 1 ஹவர் தான். அதுக்கு மேலே என்னால் கொண்டு போக முடியாது. இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். எப்படி வாழ்கிறோம், எங்கே வாழ்கிறோம், என்ன மாதிரி சூழ்நிலையில் வாழ்கிறோம், இதெல்லாம் தெளிவாக முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி 1 ஹவர் வீடியோ போடணுங்கிறது என் ஆசை. அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியலை. சாத்தியப்படுறதுன்னா செஞ்சு முடிக்கணும். டெய்லி ஒரு 1 ஹவர் வீடியோ போடணுங்கிறது இப்போ எனக்கு கடமையாக போச்சு. லைஃப்பில் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருக்கணும். அந்த பாதையும் அந்த பயணமும் நம்மளை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போயிடும். எப்படி பார்த்தாலும் வெற்றி நிச்சயம். இது வேத தத்துவம். வெற்றி எடுத்துக்கிட்ட கொள்கைகளை ஜெயிக்கிறது தான் லட்சியமாக இருக்கணும். பாட்டு தான், ரஜினி பாட்டு தான். பட் ரஜினிக்கு படிக்க தகுதி இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவர் அந்த காலத்தில் மிகப்பெரிய நடிகர். இப்போவும் அவர் தான் உச்சத்தில் இருக்கார். அந்த பாட்டெல்லாம் யாருக்காக எடுக்க வேண்டியது தெரியுமா? கஷ்டப்பட்டு அடிமட்டத்திலிருந்து முன்னேறுகிறவனுக்காக எடுக்கப்படுகிறது. நீங்கள் நடித்த உடனே நீங்கள் தெளிவான ஒரு ஆளாக ஆயிட மாட்டீங்க. ஒருத்தர் நடிகர்களுக்கு என்ன தாட் தெரியுமா? ஒருத்தர் போட்டி இருக்கும். அந்த போட்டியை நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க உங்கள் இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்காக. வெளியே கேட்டால் நண்பர்கள் இப்போது
ரஜினி கமல் எடுத்துக்கிட்டாலும் சரி, விஜய் அஜித் எடுத்துக்கிட்டாலும் சரி, உள்ளுக்குள்ளே அவ்வளோ புகைச்சல் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் வெளியே கேட்டால் நாங்கள் இணைப்பிரியா நண்பர்கள்ங்கிறத வேஷத்தை போடுறீங்க. உங்களுடைய இயல்பை நீங்களே மீறினால் உங்களை யார் மதிப்பார் என்று நீங்களே நிர்ணயித்து கொள்ளுங்கள். நடிகர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் இது. இது ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக தெரிஞ்சால் மன்னிச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் கருத்து சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கிறது. எனக்கு என்ன மாதிரி த்ரெட்டு வந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பட் ஐ வில் டூ இட் ஃபார் எவர். நான் அந்த கருத்தை சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். I was proud to say this kind of opinions. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 50 செகண்ட்ஸ் 50 நிமிஷம் இந்த வீடியோவை நான் போட்டுட்டேன். மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டது 51வது நிமிடத்தை நெருங்கவிருக்கிறேன். இன்னும் 9 நிமிடங்கள் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 51வது நிமிஷம் நெருங்குது. ஃபைனல் தாட்ஸ். கல்வியை மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க. கல்வி என்றைக்குமே உங்களுக்கு கண்ணை திறந்துடும். அந்த கண் திறக்கிறத ஜெயிச்சு அந்த கண் திறக்கிறது ரொம்ப நல்லது. கல்வி கண் திறந்த காமராஜருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்விக்கு அரசு நிறைய உதவிகள் செய்து ஸ்டாலின் அரசு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு அதெல்லாம் பயன்படுத்துங்க. மாணவர்கள் நல்லபடியாக படியுங்க. என்கிட்ட என்னுடைய பகுதிகளில் யாராவது ஒரு நல்ல மாணவர் இருந்தால் என்னால் முடிஞ்ச உதவிகளை அவர்களுக்கு நான் கட்டாயம் செய்கிறேன். இதுதான் என்னால் சொல்ல முடிஞ்ச ஒரு கருத்து. என்னுடைய கருத்துக்கள் யாரையாவது புண்படுத்தி இருந்தால் மன்னிச்சிருங்க. நடிகர்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். நடிகர்கள் கரெக்டான கருத்துக்களை சொல்லுங்கள். தவறான கருத்துக்கள், தவறான கொள்கைகளை திடீர்னு உள்ளே புகுத்த சொல்லாதீங்க. 1996ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினி சொன்னது தான் மாறி அந்த தேர்தல் முடிவை மாற்றுச்சின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அது அப்படி இல்லை. மக்கள் மாற்றத்தை அந்த காலத்தில் விரும்பினாங்க, இப்போவும் மாற்றத்தை விரும்புகிறாங்க. பட் மாற்றத்தை கொடுப்பதற்கும் நல்லாட்சி பெறுவதற்கும் இப்போது சக்திகள் இல்லை. அதனால தான் அந்த மாற்றத்தை டக்குன்னு மக்களால் கேட்டாலுமே அந்த மாற்றத்தை ஓட்டு போடுறது மூலமாக மக்களால் கொடுக்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நல்ல ஆள்கிற தலைவர்கள் 2 பேருமே மறைஞ்சிட்டாங்க. 3 பேர் இருந்தாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். எம்ஜி ராமச்சந்திரன், முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய தந்தை, பெருமதிப்புக்குரிய ஐயா கலைஞர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 3 பேருமே மறைஞ்சிட்டதுனால விஜயகாந்த் ஒரு அடிப்படை ஆரம்ப நிலை தலைவராக தான் இருந்தாங்க. விஜயகாந்த் மேலே எனக்கு மரியாதை இருக்குது. ஆஸ் எ போலீஸ்மேனாக ரொம்ப அழகாக கலக்கி நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மறுக்கிறதுக்கு கிடையாது. லைஃப்பில் நல்ல அரசியல் தலைவர்கள் உருவாகியிருக்காங்க. ஸ்டாலின்லாம் நல்ல அரசை கொண்டு போயிட்டுருக்காங்க. நம்ம பண்ண வேண்டியது அவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அவங்க வேலையை அவங்கள பார்க்க விட்டாலே போகணும். திடீர்னு உள்ளே கட்சி ஆரம்பிக்கிற காலனி கட்டுறேன்னு யாருமே சொல்ல தேவையில்லை. எல்லாரையுமே உருப்பட விடுங்க. தயவு செஞ்சு நடிகர்கள்கிட்ட வைக்கிற கோரிக்கை தான். எல்லாரையுமே நல்லபடியாக உருப்பட விடுங்க. எல்லாருக்குமே லைஃப் நல்லா அமையட்டும். லைஃப்பில் கல்வியை மட்டும் என்றைக்கும் எந்த மாணவனும் விட்டுறக்கூடாது. கல்வி கண் தான் நமக்கு கல்வி கண் தான் நம்மளை அறியாமையிலேருந்து வெளியே கொண்டு போகும். கல்வி கண் திறந்த காமராஜருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி பார்த்தாலும் லைஃப்பில் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருப்போம். இந்த வீடியோவை 1 hour போடுறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். எப்படியும் நல்லபடியாக வாழ்கிற வாழ்க்கை பூரா ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருக்கணும்.
நம்மளுடைய பாதையும் பயணமும் தெளிவாக இருந்தால் வெற்றி நமக்கு கண்கூடாக தெரியும். இந்த வீடியோ ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நம்புகிறேன். சில இடையூறுகள் இருந்தால் அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. நல்ல வீடியோக்கள் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி 1 hour வீடியோ போடுவேன். டெஃபினட்டாக நல்லபடியாக எல்லோரும் இருக்கணுங்கிறத நான் கடவுளை வேண்டிக்கிறேன். திடீர்னு மழையும் பெஞ்சுது. பூமாதேவி குளிர்ந்தா இன்றைக்கி காலையில். ஆனால் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு 12 மணி வரைக்கும். அந்த சூழ்நிலைகளெல்லாம் கடந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நாள் லீவை நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சிருக்கேன். ஒரு ஜாபில் இருக்கேன், இன்னொரு ஜாபில் ஜாயின் பண்ணியிருக்கேன் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக. எப்படியும் லைஃப்பில் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருப்போம். அதுக்கப்புறம் லைஃப் பூரா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற பாதைகள், ஜெயிக்க போகிற பயணங்கள் எல்லாமே நல்லபடியாக அமையணும். போகிற பயணங்கள் எல்லாமே நல்லபடியாக அமையணும். எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். லைஃப்பில் பூரா இந்த 4 நிமிஷத்துக்காக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் எல்லாருக்கும். நம்ம தோற்றுருவோம், விழுந்துருவோம், சரிக்கிருவோம்னு நினைக்கக்கூடாது. லைஃப்பில் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருக்கணும். நம்மளுடைய பாதையை தெளிவாகவும் தீர்க்கமாகவும் முடிவு செய்யணும். எப்படியும் பாதையும் பயணத்தையும் நம்ம நல்லபடியாக வகுத்துக்கிட்டால் பிரச்சனையே இல்லை. 1 hour வீடியோ முடிய போகிற நேரம் வந்துருச்சு. இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கிறது. இந்த 56வது நிமிஷம் முடிஞ்சுதான். இன்னும் 3 நிமிஷம்தான். லைஃப்பில் தோற்றக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கேன். லைஃப்பில் எல்லா பாதைகளையும் எல்லா பயணங்களையும் நல்லபடியாக அமைச்சுக்கணும். பாதையும் பயணமும் வாழ்கிற வாழ்க்கையில் நல்லதை புகுத்தும், நல்லதே நடக்கும் அனைவரும் முருகப்பெருமானை வணங்குவோம், வெற்றி பெறுவோம். இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்தார். சிவபக்தன் தான் சூரபத்மன். ஆனால் வரம்பு மீறி செயல்பட்டதால் அவன் அழிக்கப்பட்டான். முருகப்பெருமான் உருவாக்கப்பட்டு சிவபெருமானால் அழிக்கப்பட்டான். வரம்பு மீறி யாருமே செயல்படக்கூடாது. அப்படி வரம்பு மீறி செயல்பட்டால் அதுக்கான விளைவுகளை சந்தித்து தான் ஆகணும். லைஃப்பில் உங்களால் கெட்டது பண்ணாதீங்க, நல்லதே பண்ணுங்கள். நல்லது பண்ண முடியாட்டால் ஒதுங்கிக்கோங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்த்தாலே போதும். வாங்க. உன்னுடைய மத்தியானம் சாப்பிட்டாச்சுப்பா. நான் இவ்வளோ கொடுக்கல. நீங்கள் இப்போ புதுக்கோட்டை வழியாக வரலையா? சரி, நாளைக்கு வந்தால் நான் கொடுத்துக்கிறேன். என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. 200 தான். அவன் 500 கேட்டான். நான் குறைச்சி கொடுத்தேன். இருங்க வரேன். நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அவங்கள்ட்ட பேசிகிட்டே போட்டால் நல்லா இருக்கா இல்லை? 2 மணி. சாரி 12. அனைவருக்கும் நன்றி. 2 நிமிஷம் என்னுடைய ஃபாதர் வந்ததுனால பேசிக்கிட்டு இருந்தேன். தவறாக எடுத்துக்க வேண்டாம். இதையும் வீடியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே தெரியணுங்கிறதுக்காக தான் இயல்பாக அப்படியே பேசுகிற மாதிரி எடுத்தேன். 58 நிமிடம் 46 செகண்ட்ஸ் 48 59வது நிமிஷத்தை நெருங்க போகிறோம். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு எல்லாமே கடவுள் சித்தப்படி நான் செயல்படுகிறேன். கடவுள் இதை செய்யுங்கிறாலும் நான் செய்கிறேன். அதனால் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கடவுள் என்னை பார்த்துப்பார். ஐயம்பெருமாள் எப்போவுமே தனிப்பட்ட மனிதன் அல்ல, எல்லாருமே சேர்ந்து தான் என்னை உருவாக்கியிருக்கீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடச்சி எனக்கு ஒரு லாபம் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைக்காக கேட்பது பிச்சை இல்லை, எனக்கு அந்த பணம் தேவை, அதனால தான் கேட்குறேன்.
சப்ஸ்கிரைபர் அதிகரிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 1 hour வீடியோ முடிய போகுது. இப்போது 40 நிமிஷம் ஆகிடுச்சு. 59 நிமிஷம் 42 செகண்ட்ஸ். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன் அண்ட் ஆல் டு கெட் சம்திங் ஆன் இட். Keep doing it. I'm keep doing it.